வணக்கம். இன்னைக்கு மணப்புரம் ஃபினான்ஸ் 13% இன்ட்ராடேல இறங்கி முடியும் போது பாத்தீங்கன்னா 178ல முடிஞ்சுச்சு. அதாவது வந்து 8.2% டவுன்ல முடிஞ்சுச்சு இன்னைக்கு. சோ ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 190 இருக்கு. இதோ இங்க இந்த கிராஃப்ல பாருங்க கேண்டில் சார்ட்ல 190ல இருந்துச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நடுவுல வந்து இன்ட்ராடேல வந்து ஒரு 168 வரையும் போயிட்டு முடியும் போது 178ல முடிஞ்சிருக்கு. பீக் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல 209 வரையும் போச்சு. 209 வரையும் போயிட்டு கடகடன்னு இறங்கி இப்ப வந்து 178ல வந்து நிக்குது. இந்த ஸ்டாக் இவ்வளவு நாளா வந்து ஒரு மாசமா நல்லா ஏறிட்டு இருந்துச்சு. இப்பதான் ரீசெண்டா அவங்க வந்து அந்த ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் இஷ்யூல இருந்து வெளியில வந்தாங்க. நல்லா போயிட்டு இருந்த ஸ்டாக் இப்படி சடனா இறங்குறதுக்கு என்ன காரணம்? இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு லாஸ்ட் 5 இயர்ஸா? கோல்ட் லோன் கொடுக்குற செக்டர்ல எந்த கம்பெனி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? நம்ம பார்த்தோம் இல்லையா, மணப்புரம்ல ஏறுது இறங்குது 230 வரையும் போச்சு. திருப்பி பாத்தீங்கன்னா 138 வந்துச்சு. அப்புறம் திருப்பி 210 போச்சு. திருப்பி பாத்தீங்கன்னா 178 வருது, 168 வருது. இந்த மாதிரி பயங்கரமா வாலட்டைல் இருக்கிறது. சோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து லாங் டர்மா வச்சுக்கலாமா, இல்ல இதை விட்டுட்டு வேற ஸ்டாக் போலாமா, இப்படி எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு ஒரு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட் உங்க பினான்சியல் கோல்ஸ்க்கும் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கும் தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், இல்ல வந்து ஒரு நல்ல ஸ்டாக் வந்து லாங் டர்ம்க்கு செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க கரண்ட் போர்ட்போலியோ வந்து அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல உங்களுடைய கரெக்டான அசெட் அலோகேஷன் பண்ணணும், எல்லாத்தையுமே ஈக்விட்டில போட்டுருந்தீங்கன்னா அது வந்து ரிஸ்க். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வந்து queries உங்களுக்கு எது இருந்தாலும் இங்க கொடுத்திருக்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்டாக் விழுந்ததுக்கு என்ன மேஜர் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட Q3 ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் Q3க்கும் இந்த Q3க்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51% அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா Q3ல 575 crores இருக்கு அவங்க நெட் ப்ராஃபிட். இப்ப பாத்தீங்கன்னா 278 crores அப்படியே இறங்கிருச்சு. ஸோ இவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த Q3ல பாத்தீங்கன்னா 2309 crores இருந்துச்சு. இந்த Q3ல பாத்தீங்கன்னா 2560 இருக்கு. கொஞ்சம் growth ஆயிருக்கு ரெவன்யூ பொறுத்தவரையும். ப்ரீவியஸ் குவார்டர் பாத்தீங்கன்னா 2633 இருக்கு. அதை விட இது கம்மியா இருக்கு. சோ ரெவென்யூ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் grow ஆயிருக்கு. ஆனா ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அப்படியே 51% அப்படியே இறங்கி இருக்கு. உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் Q2 எண்ட்ல பாத்தீங்கன்னா RBI வந்து பேன் பண்ணியிருந்தாங்க ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் எதுவும் நியூ லோன் எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல. சோ மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் பாத்தீங்கன்னா 5% வந்து இந்த குவார்டர்ல வந்து கம்மியாகி 665 கோடியா ரெவென்யூ இருக்கு. ஆனா இவங்களோட கோல்டு லோன் பிசினஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே ஏறி இருக்கு. ஒரு 17% வந்து இந்த கோல்ட் லோன் பிசினஸ் லாஸ்ட் குவார்டர்ல வந்து நல்லா ஏறி இருக்கு. சோ இவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் 5% தான் கம்மியா இருக்கு. கோல்ட் லோன் வந்து 17% ஏறி இருக்கு. அப்புறம் ஏன் இவங்க ப்ராஃபிட் வந்து 51% கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் கொஸ்டின் வரலாம். அது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பேட் லோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டுமே பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 555 கோடி வந்து ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இதுல மைக்ரோ ஃபைனான்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 473 crores வந்து ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதனால மேஜரா அவங்க வந்து ப்ராஃபிட் நல்லா அடி வாங்கியிருக்கு. இது ரெண்டுத்தையும் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ராஃபிட் ஆக்சுவலா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சோ இந்த ப்ரொவிஷன்ஸ் பிளஸ் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இஷ்யூ அதெல்லாமே வந்து இப்ப Q3 ஓட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் RBI வந்து ஆசீர்வாத் மேல இருந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இந்த குவார்டர் அதாவது Q4 பாத்தீங்கன்னா இவங்களது வந்து நல்லா ஒரு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் நம்புறோம். சோ ரிசல்ட்ஸ் நல்லா வந்துச்சுன்னா இது வந்து திருப்பி ஸ்டாக் மேல போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா கோல்டு வந்து நல்லாவே வந்து ரேட்ஸ் போயிட்டு இருக்கு. சோ மணப்புரத்தோட இப்ப PE பாத்தீங்கன்னா 7.72ல இருக்கு, லோயஸ்டா இருக்கு. இதோட காம்படிட்டர் பாத்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 19.02 இருக்கு. கோல்ட் லோன் செக்டர்ல இருக்கிற மத்த லீடிங் பிளேயரை எடுத்துக்கிட்டு இந்த கம்பெனியும் எப்படி கம்பேர் பண்றோம், எப்படி இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு, ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க 3 கம்பெனி எடுத்திருக்காம முத்தூட் ஃபைனான்ஸ் பிளஸ் மணப்புரம் பிளஸ் IIFL, இது 3 கம்பெனி எடுத்திருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் 5 டேஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா மணப்புரம் வந்து 13.15 13.15% பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கு. இதே மாதிரி முத்தூட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துல வந்து 1.2% அப்ல இருக்கு. IIFL பாத்தீங்கன்னா ஒரு 13% இறங்கி இருக்கு. மணப்புரம் வந்து 1 மந்த்ல பாத்தீங்கன்னா 1.84% வந்து ஏறி இருக்கு. முத்தூட் பாத்தீங்கன்னா 5.7% ஏறி இருக்கு. IIFL பினான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 22% வந்து இறங்கி இருக்கு. இதே மாதிரி 6 மந்த்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் மணப்புரம் பாத்தீங்கன்னா ஒரு 10% இறங்கி இருக்கு. இதே முத்தூட் பாத்தீங்கன்னா 23.6% மேல ஏறி இருக்கு, அப்ல இருக்கு பாசிட்டிவ்ல. IIFL பாத்தீங்கன்னா 22% வந்து இறங்கி இருக்கு. சோ 1 இயர்ல பாத்தீங்கன்னா மணப்புரம் வந்து 0 ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. பிரைஸ் அப்படியே சேமா தான் இருக்கு. முத்தூட் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 62% வந்து அப்ல வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. IIFL பாத்தீங்கன்னா ஒரு 43% டவுன்ல கொடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணப்புரம் வந்து வெறும் 13% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இது அப்சல்யூட் ரிட்டர்ன், நாட் CAGR. சோ 5
வருஷமா இதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா வெறும் 13% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எஃப்டில போட்டிருந்தீங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் ஆனம்ல போட்டிருந்தா கூட உங்களுக்கு 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஆனா வந்து மணப்புரம் வந்து வெறும் 13% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரிட்டர்ன்ஸ் 5 வருஷம் பொறுத்தவரைக்கும் மணப்புரம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். முத்தூட் பாத்தீங்கன்னா 200% கொடுத்துருக்கு. இது ஐஏஎஃப்எல் பாத்தீங்கன்னா ஒரு 54% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அதாவது இன்செப்ஷன்ல இருந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் இது போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணப்புரம் வந்து ஒரு வந்து இங்க பாத்தீங்கன்னா 405% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே வந்து முத்தூட் பாத்தீங்கன்னா ஒரு 1176% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஐஏஎஃப்எல் பாத்தீங்கன்னா ஒரு 3905% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மத்த ரெண்டு கம்பெனி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா மணப்புரத்தோட ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. மணப்புரமோட ஸ்டாக் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அதாவது 2005ல இருந்து இது வரையும் காமிச்சிருக்கேன். ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் பயங்கர வாலடைலிட்டியா இருக்கு இந்த ஸ்டாக். இதே உங்களுக்கு வந்து நான் முத்தூட் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பிகினிங்ல இருந்து இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டெடியா வந்து உங்களுக்கு growth இருக்கு. ரொம்ப பயங்கரமா இல்ல. அதுல இருந்த மாதிரி வாலடைலிட்டி எல்லாம் இதுல கிடையவே கிடையாது. மணப்புரம் பினான்ஸ் பொறுத்தவரை இது மாதிரி இந்த மாதிரி வாலடைல் தான் நிறைய இருக்கு. அவங்களது மைக்ரோ பினான்ஸ் பிசினஸும் அதுக்குள்ள இருக்கிறதுனால வந்து ஒரு மாதிரி ஆர்பிஐயோட க்ளோஸ் ரேடர்ல அவங்க அடிக்கடி இருப்பாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இது வந்து பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்குது ஸ்டாக் பிரைஸ். ஆனா முத்தூட்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இல்ல. ஒரு மாதிரி ஸ்டெடி growth இருக்கு. கிராஃபே உங்களுக்கு கிளியரா சொல்லுது பாருங்க. அப்போர்ட் மேலதான் போயிட்டு இருக்கு. இது கீழே இறங்கி இறங்கி போயிட்டு இருக்கு மணப்புரம். அதனால வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு பிளான் பண்றேன், எனக்கு வந்து அந்த அளவுக்கு வாலடைலிட்டி ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா வந்து முத்தூட் பினான்ஸ் போகணும். முத்தூட் பினான்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த கடந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து பயங்கரமா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ல இருக்கு. ஆனா இந்த 6 மாசத்துலயும் பாத்தீங்கன்னா முத்தூட் பாத்தீங்கன்னா ஒரு 23% வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 1 இயர்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து 62% வந்து முத்தூட் கொடுத்திருக்காங்க. மணப்புரம் வந்து வெறும் வந்து 0.3% அதாவது பிளாட்டா தான் இருக்கு. சோ அதனால வந்து நீங்க வந்து லாங் டேர்ம் பிளான் பண்றீங்க, எனக்கு பிளெக்சிபிலிட்டி அந்த அளவுக்கு வேணாம், ஓரளவுக்கு ஸ்டெடி growth இருக்குன்னா நீங்க வந்து முத்தூட்டியா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ மணப்புரம் பினான்ஸ் பாத்தீங்கன்னா ₹1 வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட ரெக்கார்ட் டேட் பாத்தீங்கன்னா 21 வந்து பிப்ரவரி. சோ நீங்க மணப்புரம் பினான்ஸ் கண்டினியூ பண்ண போறீங்களா, இல்ல உங்க பிளான் என்ன அப்படின்னு வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.